Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. அதாவது அரசுங்கிறதே இங்க அடக்குமுறை கருவியா தான் இருக்கு. மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடணும் முன்னாடி வந்தா, அவர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டா, எந்த அரசா இருந்தாலுமே அவர்களை ஒடுக்கிறதுக்காக தான் இல்லைன்னா விடுதலை பண்ண போகுது. ஆனா காவல்துறை அவங்க இஷ்டத்துக்கு கையில துப்பாக்கி இருக்குன்னு போற வர எல்லாரையும் சுட்டு கொள்றீங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இது வரைக்கும் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல எத்தனை காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள்னு ஆய்வறிக்கை வந்துருச்சு, சரிங்களா? ஆய்வறிக்கை வந்த பிறகும் கூட அந்த குற்றவாளிகளை ஏன் சுட்டுக் கொள்ளல? ஒரு எம்பியோட பிள்ளையோ எம்எல்ஏவோட பிள்ளையோ பாலியல் குற்றவாளியிலே கைது செய்யப்படுறான், எம்பியே கைது செய்யப்படுறான் அப்படின்னா கூட உங்களுடைய துப்பாக்கிகள் போல. ஆனா அடித்தட்டுல இருக்கிறவன் தான் இங்க குற்றவாளி ஆக்கப்படும் பொழுது உங்க துப்பாக்கிகள் இங்க சுடுது அப்படின்னா இது மிக மோசமான மனித உரிமை மீறல். நீங்க சொல்லக்கூடிய சட்டத்தை நீ மீறிக்கிட்டு இருக்கிற. அதாவது விடுதலை படத்துல ஒரு டைலாக் வரும், ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட் அப்படின்ட்டு. அதாவது ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட்ன்றது எதை வச்சு வரும்னா, இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் இருந்தது, பச்சை வேட்டை. அது எதுக்காக காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தாங்கன்னா, தண்டகாரண்ய பகுதினா ஆப்ரேஷன் ககார்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா புஷிங் டு த எண்ட், அழித்தொழிப்பது தான் அதுக்கான அர்த்தம். என்ன சொல்றாங்கன்னா, 2026 மார்ச் 31க்குள்ள ஒட்டுமொத்தமான மாவோயிஸ்டுகளை நாங்கள் அழித்தொழிப்போம் தண்டகாரண்ய பகுதியிலன்னு சொல்லிட்டு தினம் 50 பேர் 100 பேருன்னு சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, எங்கள் மாவோயிஸ்டுகள் சுட்டு கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாட்டின் பழங்குடிகள், ஆதிவாசிகள், இந்த நாட்டின் மூத்த குடிகள். பழங்குடிகள் மீதான ஒரு போர் அறிவிச்சுட்டே இங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே நம்முடைய பழங்குடி மக்கள் 6 மாசத்துல 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவில இந்திய ராணுவத்தால கொல்லப்பட்டிருக்காங்க. 400 உயிர்கள் போய் கிடக்கக்கூடிய அந்த பொணங்களை பார்த்து சொந்த பழங்குடி மக்கள், சொந்த நாட்டு மக்களை கொன்னுட்டு அந்த மக்களோட பொணங்களை பார்த்து சிரிச்சு நின்றுட்டு இருக்கிற போட்டோக்கள் வெளியில வருது. யார் சிரிக்கிறா? இந்திய ராணுவம், சிஆர்பிஎஃப். இது பலமுறை பேசியிருக்கோம் தோழர். இது அரசுன்றது அரசா தான் இருக்கு. அது யாருக்கு ஆட்சி மாறினாலும் காட்சியெல்லாம் மாறலன்னு சொல்றோம்ல. எதுவுமே கொடுக்காம அவன் என்எல்சில அவன் பழிக்கிறான். நாங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு என்எல்சி பக்கம் நாட முடியாது. நாங்க வேர்களின் வழிகள் நெய்வேலி நிலக்கரி சுங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை. ஆகஸ்ட் 17 முதல் டிஎன் மீடியா 24/7 தமிழில். வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழகம் அறிந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர், வழக்கறிஞராகவும் இருப்பவர் வளர்மதி அவர்கள். எனது சார்பாகவும் நமது நிறுவனத்தின் சார்பாகவும் அவளை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். ஒரு வீராணம் அடுத்த ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர் நீங்கள். ஒரு போராட்டவாதியாகவே உங்களை தமிழகம் பார்த்தது இந்த வருகையினோடு. இந்த போராட்ட குணத்தை எங்கிருந்து எப்படி நீங்கள் பெற்றீர்கள்? 2009 இது நான் நிறைய முறை இதை சொல்லியிருக்கேன். 2009 தமிழீழ விடுதலைக்கான போராட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டம். முள்ளிவாய்க்கால் படுகொலை. அந்த சமயத்தில் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், ஒரு 11வது படிச்சுட்ருக்கேன். அப்போது தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே தமிழீழ படுகொலை ஒரு இனப்படுகொலை கொடூரத்தை எல்லாருமே பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது. அப்போதான் முதல்ல தமிழீழம்னா என்ன, அங்கே என்ன நடக்குது, ஏன் பிஞ்சு குழந்தைகள்லாம் அவ்வளோ கொடூரமாக கொல்லப்படுறாங்க, கொல்லப்படுறதும் குழந்தைகள்லாம் பதுங்கு குழிகளில் போய் வானத்துலேருந்து போடுற குண்டுகளுக்கு பயந்து குட்டி குழந்தைங்க யூனிஃபார்மோட போய் பதுங்கு குழிகளில் இருக்கிற அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அப்போ தான் பார்க்குறேன். அப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் அப்போது பகத்சிங் இளைஞர் பாசறைன்னு சொல்லி ஒரு அமைப்பு செயல்பட்டுச்சு. ஆமாம், பள்ளிக்கூடத்தனூர்லேயே கிராமத்திலேயே. அந்த அமைப்பு இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க தான் முதல்ல இந்த போராட்டம், தமிழீழ போராட்டம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அதுக்கான போராட்டங்கள் எடுக்கிறாங்க. எங்கள் ஊருக்குள்ள போராட்டங்களுக்காக மக்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போது பகத்சிங்கை தெரியும், ஆனால் பகத்சிங்கோட எழுத்துக்களை படித்ததில்லை. அப்போ அந்த டைமில் பகத்சிங்கோட புத்தகத்தை படிக்கிறேன். கேளாத செவிகள் கேட்கட்டும், அந்த புத்தகம் பகத்சிங்கோட புத்தகத்தை படிக்கிறேன். அப்படி படிக்கும் பொழுது தான்
கேளாத செவிகள் கேட்கட்டு பாரதி புத்தகாலயத்தோடது. ஆனா அப்ப நான் படிச்ச புத்தகம் வந்து பகத்சிங்கோட வரலாறு தான் படிக்கிறேன். ஒரு உணர்வு வருது, சமூகத்துக்காக வேலை பார்க்கணும், அப்ப தனி நபரா இங்க எதையும் பண்ண முடியாது, அப்போ அமைப்பா இயங்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து இப்ப நான் இருக்கக்கூடிய பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம் இந்த அமைப்புல அடுத்த வருஷம் இணைகிறேன் 2010. பொதுவாகவே மாணவர் அமைப்புகள் ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் பொதுநல இயக்கங்களுடைய தொடர்புடைய அமைப்புகளாக தான் இருக்கும். இந்த அமைப்பு எதை சார்ந்தது? இல்ல, பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம்ன்றது அந்த மாதிரியான எந்த அமைப்பையோ கட்சியோ சாரல. இது வந்து முழுக்க முழுக்க ஓட்டு அரசியலுக்கு எதிரான அரசியல் தான். இயக்க அரசியலை முன்னெடுக்கிறவங்க, தேர்தல் பாதையை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஆட்களை உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு அப்பவே இல்லை. ஆனா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து நேர்மையானவர்களா, மக்களுக்கு நேர்மையா, களத்துல தைரியமா நின்று போராடக்கூடியவர்களா, சிறைக்கு அஞ்சாதவர்களா, நான் ஒரு போராட்டம் எடுக்கிறேன் அப்படின்னா சமரசம் இல்லாத, அதிகாரத்திற்கு மண்டியிடாத, மக்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய தோழர்களா இருந்தாங்க. உலகம் முழுக்க அடக்குமுறைக்கு எதிரான அடையாளமா, ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் வடிவமா சேக்குவாரா இருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரியான முன்மாதிரி யாராவது வச்சுக்கிட்டீங்களா? சேகுவராவும் முன்மாதிரி தான். போராடக்கூடிய எல்லாருக்குமே அடிப்படை, நான் வந்து கம்யூனிஸ்ட், நான் வந்து மார்க்ஸை ஏற்றுக்கிட்ட நபர் தான். மார்க்ஸும் லெனினும் ஸ்டாலினும் மாவோவும் இங்க வந்து நம்மளால புறக்கணிக்க முடியாத தோழர்கள். சேகவராவும் பகத்சிங்கும் எங்களுடைய தோழர்கள் தானே, நம்முடைய தோழர்கள் தான். அதனால இவங்க தான் இன்ஸ்பிரேஷன் அப்படி இல்லை, மக்களுக்காக போராடி உயிர் நீத்த எல்லாருமே நமக்கான மூதாதையர்கள் தான், அவங்களோட பாதையை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். 2009 ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றி கூறினீர்கள். அந்த வகையில் நீங்கள் சார்ந்திருக்கிற கம்யூனிச இயக்கங்கள் இலங்கையில் நடைபெற்றது ஒரு இன போராட்டமாகவோ அல்லது ஒரு இனத்திற்கான விடுதலை போராட்டமாகவோ அங்கீகரிக்காத போக்கு இன்றைக்கும் நீடிக்கிறது. இதை பற்றி நான் சார்ந்திருக்கிற கம்யூனிச இயக்கம் அங்கீகரிக்காமலாம் இல்லை. சிபிஐ சிபிஎம் தான் இன்னைக்கு கம்யூனிச இயக்கம் நீங்க அறியப்படுது கட்சின்னு. நான் முன்னாடி உங்களுக்கு தெளிவா சொன்னேன், நான் ஓட்டரசியலை சார்ந்த நபர் இல்லை, நான் தேர்தல் அரசியலை புறக்கணிக்க கூடியவர்னு. அப்பவே நீங்க வந்து புரிஞ்சிருக்கலாம், நான் சிபிஎம் கிடையாது, சிபிஐ கிடையாது. ஒரு நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டத்தின் போது துண்டறிக்கை கொடுத்ததற்காக வந்து ஒரு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் முன்னர் பார்த்தோம். இப்போது கொடூரமான விவசாயத்துக்கு எதிரான பல திட்டங்களுக்காக ஒரு விவசாயியை குண்டர் சட்டத்தில் அடைக்கிற போக்கு இன்னும் நீடிக்கிறது. மக்களுக்கு எதிராக போராடுபவர்களை இந்த மக்களுக்காகவே நடத்தப்படுகிற அரசாங்கம் என்று கூறிக்கொள்பவர்கள் குண்டாசில் அடைக்கிற இந்த போக்கு ஒரு கொடூரமானதாகத்தான் இருக்கிறது. இதை நீடிப்பதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது பலமுறை பேசியிருக்கோம் தோழர். இது வந்து அரசுன்றது அரசாக தான் இருக்குது. அது யாருக்கு ஆட்சி மாறினாலும் காட்சியெலாம் மாறலன்னு சொல்கிறோம்ல. இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பரந்தூர் மக்கள் போராடுறாங்க. 1000 நாளா அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் மீதான ஒடுக்குமுறை தான் இங்கே செலுத்தப்படுதே தவிர அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படலை. நீங்கள் சொல்கிற சம்பவம் வந்து திருவண்ணாமலை சிப்காட்க்கு எதிராக போராடிய, சிப்காட் வந்து விவசாய நிலத்தில் வேணால் தரிசு நிலத்தில் வையின்னு போராடிய விவசாயிகள் மேலே போடப்பட்ட குண்டர் சட்டம். அதாவது அரசுங்கிறதே இங்கே அடக்குமுறை கருவியாக தான் இருக்குது. மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடணும் முன்னாடி வந்தால், அவர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டா எந்த அரசா இருந்தாலுமே அவர்களை ஒடுக்கிறதுக்காக தான் குண்டர் சட்டம், இந்த ஊப்பா சட்டம், என்ஐஏ மாதிரியான இந்த சட்டங்களையும் நிறுவனங்களையுமே வச்சிருக்காங்க. இவைகள் எல்லாம் இங்க நடக்கலனா தான் ஆச்சரியம். இப்போ சமீப காலமாக நீதித்துறைக்கும் அல்லது காவல்துறைக்குமான நிறைய போக்குகளை நம்ம பார்க்குறோம். சமீப காலத்தில் அதிகரித்து வருகிற என்கவுண்டர்களை பற்றி நீதிமன்றங்கள்லாம் கருத்து தெரிவிக்குது. ஒரு சமூக செயற்பாட்டாளராக காவல்துறையுடைய எதிர்வினையை நீங்கள் அதிகம் எதிர்கொண்ட ஒரு நபராக இருந்தீர்கள். இந்த அதிகரித்து வருகிற என்கவுண்டருக்கு பின்னணி என்ன, அதன் காரணம் என்ன? குறிப்பா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ வரைக்கும் தினமும், அதாவது ஒரு மாசத்துல குறைஞ்சது 2-3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ பெரிய சாதனை மாதிரி வந்து போடுறாங்க. கமிஷனர் அருண் வந்து பதவியேற்றதற்கு பிறகு வழிப்பறி கொள்ளையன் வந்து என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டாருன்னு கடைசி செய்தி வருது திருவான்மையூர்ல.
சட்டத்திலேயே ஒருத்தர் வழிப்பறி பண்ணா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சட்டமே கிடையாது. சரி. தூக்கு தண்டனை தான் கொடுத்தாகணும், அவங்கள கொல்லணும்னு சட்டமே இல்லை. அப்ப ஒருத்தன் பண்ண குற்றத்துக்கு இதுதான் தண்டனைன்னு எதுவுமே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்படுறவங்க வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க, ரோட்ல போற வரவங்க எல்லாம் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. வடமாநில இளைஞர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல சுட்டுக் கொல்லப்படுறாரு, ரவுடின்னு சொல்லிட்டு சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா வந்து திருவள்ளூர்ல ஒருத்தர்லாம் வந்து என்னை இவங்க கொல்ல போறாங்கன்னு சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறமும் காவல்துறை சுட்டுக் கொள்ளுது. அப்ப ஆயுதங்கள் உங்க கையில இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க சுட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன சர்வாதிகாரத்தின் உச்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? சட்டத்தை பாதுகாக்கிறவர்களும் சட்டத்தின்படி செயல்படுகிறவர்களும் தான் காவல்துறையா இருக்கணும். தீர்ப்பு கொடுக்கறவங்க காவல்துறை கிடையாது. முதல்ல வந்து ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுறாரு அப்படின்னா குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். அவர் வந்து குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் தான் இங்க வந்து சொல்லணும். நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும், சாட்சிகள் விசாரணை நடக்கும், வருஷக்கணக்கில் கேஸ் நடந்து தீர்ப்பு சொல்லும். தண்டனைனா அது என்ன சட்டத்தின் அடிப்படையில தண்டனை இருக்கோ அந்த தண்டனையை கொடுக்கும், இல்லைன்னா விடுதலை பண்ண போகுது. ஆனா காவல்துறை அவங்க இஷ்டத்துக்கு கையில துப்பாக்கி இருக்குன்னு போற வர எல்லாரையும் சுட்டு கொள்றீங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இது வரைக்கும் வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல எத்தனை காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள்னு ஆய்வறிக்கை வந்துருச்சு, சரிங்களா? ஆய்வறிக்கை வந்த பிறகும் கூட அந்த குற்றவாளிகளை ஏன் சுட்டுக்கொள்ளல? சரி, பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்குல இப்போ வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னு ஒரு அழுத்தமான கோரிக்கை இங்க வைக்கிறோம். அந்த குற்றவாளிகளை நோக்கி உங்க துப்பாக்கி ஏன் போல? அப்ப உங்க துப்பாக்கிகளோட குண்டுகளுக்கு இரையாகிறவர்கள் எல்லாருமே ரவுடிகளாக நீங்க சித்தரிக்கப்பட்டாலும் ரவுடிகளாகவே இருந்தாலும் கூட அடித்தட்டுல இருக்கிறவனா இருக்கிறான். அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ரேபிஸ்டுகளும் அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஊழல் குற்றவாளிகளும் அதிகார வர்க்கத்திலையும் ஆளும் வர்க்கத்திலையும் ஒரு எப்படி சொல்ல எம்எல்ஏ எம்பி மாதிரியான அத்தனை பணபலனும் கொண்டு இருக்கிற எவனை நோக்கியுமே உங்களுடைய துப்பாக்கி போலையே, உங்களுடைய தோட்டாக்கள் பாயலையே. ஒரு பணக்கார வீட்டுல இருக்கக்கூடிய பொறுக்கிகள் எவனை நோக்கியுமே உங்களுடைய தோட்டாக்கள் பாயல. ஒரு எம்பியோட பிள்ளையோ எம்எல்ஏவோட பிள்ளையோ பாலியல் குற்றவாளியிலே கைது செய்யப்படுறான், எம்பியே கைது செய்யப்படுறான் அப்படின்னா கூட உங்களுடைய துப்பாக்கிகள் போல. ஆனா அடித்தட்டுல இருக்கிறவன் தான் இங்க குற்றவாளி ஆக்கப்படும் பொழுது உங்க துப்பாக்கிகள் இங்க வந்து சுடுது அப்படின்னா இது வந்து மிக மோசமான மனித உரிமை மீறல். நீங்க சொல்லக்கூடிய சட்டத்தை நீ மீறிக்கிட்டு இருக்கிற. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு வந்து நியாயம், அவன் வந்து தப்பிச்சோட பார்த்தா என்ன சுட்டு கொல்ல பண்ணான், இது எல்லாமே இங்க நடந்துகிட்டு இருக்குன்றது அப்பட்டமான அதிகார மீறல், அப்பட்டமான சர்வாதிகாரம். அதை இந்த அரசு ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து மிக மிக மோசமான மனித உரிமை மீறல் தான். சரி சரி. இப்படி என்கவுண்டரின் மூலம் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு நியாயமாக அந்த மாதிரியான ஒரு நபர்கள் மீது 25 வழக்குகள் இருந்தது, 50 வழக்குகள் இருந்தது, 60 வழக்குகள் இருந்தது. தீர்ப்பு சொல்றதுக்கு இவங்க யார்? சுட்டுக் கொள்றதுக்கு இவங்களுக்கு என்ன இருந்துட்டு போட்டோம், 100 வழக்கு கூட இருக்கட்டும், சுட்டுக் கொள்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? காவல்துறை யாரு? நீதிமன்றம் அப்ப எதுக்கு இருக்கு? எதுக்கு நீதிபதி உட்காந்துருக்காங்க? அவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? காவல்துறையே வந்து சுட்டு கொன்றோம், 50 வழக்கு இருக்கு உன் மேல அப்படின்னா சுட்டு கொள்ளணும்னு எதுவும் சட்டம் இருக்கா? இல்லைல்ல. அப்புறம் அதை ஏன் பண்ணணும்? ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர் மீது 20 வழக்குகள் 30 வழக்குகள் என முடிக்கப்படாமலேயே அது இருப்பதற்கான காரணம் என்ன? அது நீதித்துறையினுடைய தோல்வியா அல்லது சட்ட அமலாக்கத்தில் நம்ம எங்கே தவறு நடக்குது? அது ரெண்டுமே இருக்கு. காவல்துறை நீதித்துறை இரண்டுமே இருக்கு. வழக்குகளில் சரியான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு விசாரிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா வழக்கு போட்ட காவல்துறைக்கு இருக்கு. அந்த வழக்கை துரிதமாக நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஆனால் நீதிமன்றங்கள் அதை பண்ணுறது கிடையாது. குறிப்பாக அரசியல் சிறைவாசிகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து குறிப்பாக ஊப்பா போன்ற சட்டங்களில் ஏபிஎல கைது செய்யப்படக்கூடியவர்கள், என்ஐஏல கைது செய்யப்படக்கூடியவர்கள் பல பல ஆண்டுகளா குறைந்தபட்சம் அந்த வழக்கு விசாரணைக்கு கூட எடுக்காம விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருக்காங்க. பல 10 ஆண்டுகளா விசாரணை கைதிகளா சிறையில் இருக்காங்க. ஒருவேளை அந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீ வந்து வழக்கு என்ன ஒரு 15 வருஷம் கழிச்சு நடத்தி முடிச்ச, இல்ல அவன் குற்றவாளி இல்ல அவன் நிரபராதின்னு வெளியில விட்டினா 10 வருஷத்துக்கு மேல சிறையில இருந்தானே அவனுடைய வாழ்க்கை வீணா போச்சு, அதுக்கு இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் பதில் சொல்லுமா? யாருங்க அந்த காம்பன்சேட் பண்ண திருப்பி தர முடியுமா அவர்களுடைய அந்த 10 ஆண்டு காலத்தையும் 15 ஆண்டு காலத்தையும்? அப்படி பலர் சிறையில விசாரணையே இல்லாம ஆண்டு கணக்குல சிறைக்குள்ளதான் இருக்காங்க. இது நீதிமன்றத்தின் நீதித்துறையின் தோல்வின்னு தான் சொல்லணும்.
அதுல மிக உறுதுணையா இருக்கிறது காவல்துறை. இப்போ எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகிற குற்றவாளி என்று அவர்களால் சொல்லப்படுகிற நபர்கள் எல்லாமே எஃப்ஐஆருக்கு பதிலாக மாவு கட்டோடு தான் வராங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கே தெரியுமே, பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி கையை உடைக்கிறதும் காலை உடைக்கிறதும், இப்போ இதுக்கு முன்னாடி பேசணும்ல, சுட்டுக் கொள்றதும் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறதும் காவல்துறை பண்றது தான். அது ஏதோ ஒரு இந்த சமூகத்துல ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வன்கொடுமை வழக்குல கூட அந்த குற்றவாளி பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டான், அவனை கை உடைஞ்சு காலை உடைஞ்சுன்னு செய்தி காட்டும் பொழுது என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, பாக்குற சமூகத்துக்கு ஒரு திருப்தியை கொடுக்க நினைக்கிறாங்க, பரவாயில்ல அவன் கையை காலை உடைச்சு விட்டுருக்காங்கன்னு. ஆனா அதை பண்றதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. காவல்துறை பண்ணக்கூடாது. யாராகவே இருந்தாலும் ஒருத்தனை கையை உடைக்கிறதுக்கும் காலை உடைக்கிறதுக்கும் போலீஸுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது ஒரு வகையில் ஒரு நீதிமன்ற அவமதிப்புன்னு கூட சொல்லலாம் இல்லையா? நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்ல முடியாது, சட்டத்திற்கு புறமான வேலைகள். அதனாலதான் காவல் நிலையங்கள்ல காவல் சித்திரவதை படுகொலைகள் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அடிச்சு கொன்ற சம்பவங்களை நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது காவல்துறைக்கு? சட்டத்தை பாதுகாக்கிறது தான் உன் வேலைன்னு நம்ம சொல்றோம். ஆனா சட்டத்தை முழுக்க தப்பா பயன்படுத்துறதும் சட்டத்தை தூக்கி குப்பையில போடுறதும் காவல்துறை தான் முதல்ல இருக்காங்க. சாமானிய மக்கள் கூட சட்டம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, ஆனா காவல்துறை தான் சட்டமாவது அதாவது அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டுட்டு இவர்களை கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது, முடிஞ்சா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொல்றது. ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் மாதிரி விருதுநகர்ல சாத்தான் குளத்துல இப்படி பல சம்பவங்களை பண்றது எல்லாமே காவல்துறை தான். இதை தடுப்பதற்காக வழிமுறை அல்லது தீர்வு முறைன்னு ஏதாவது? தடுப்பதற்காக அதிகாரத்தை கொண்டு இருக்கக்கூடியது அரசு. ஆனா அந்த அரசு இதை பண்ணாது, நிச்சயமா எந்த அரசுமே பண்ணாது. அப்போ இங்க வேற வழி என்ன அப்படின்னா, இந்த கொடுமைகளுக்கு எதிராக, இந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக மக்களா நம்ம ஒருங்கிணைந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறது மட்டும்தான். போராட்டங்கள் தான் இவங்களை குறைஞ்சபட்சம் கைது செய்ய வைக்கும். ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கொல்லப்பட்டதுக்கு கொன்னவர்கள் காவல்துறையினர் தான். அவர்கள் கைது செய்யப்பட்டது காரணம் கூட அந்த மக்களின் போராட்டம் தான். அப்போ போராட்டங்கள் தான் இங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். காவிக்கு எதிரான உங்களுடைய சில காணொளிகளை, பாசிசத்துக்கு எதிரான இன்றைய ஆட்சி மோடி அரசாங்கத்துக்கு எதிரான சில காணொளிகளை கூட நம்ம பார்த்தோம். வட இந்தியாவில் பக்தின்ற பெயராலும் மதத்தின் பெயராலும் ஒரு தலித் மேலே ஒரு சிறுநீர் கழிச்சு அவனை அவமானப்படுத்துறது, அதுக்கப்புறம் இது இறைவனுக்கான பலி என்று கூறிக்கொண்டு ஒரு இளம் பெண்ணின் தலையை துண்டித்து அவர்கள் அந்த நரபலியை கொண்டாடுகிற போக்கும் கூட அதிகமாக இருக்குது. ஒரு வல்லரசு நல்லரசு என்று கூறிக்கொண்டு இந்த காவி பாணியிலான ஒரு அரசு இந்தியாவை ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஒரு கற்கால சமுதாயத்தை நோக்கி தள்ளி நோக்குவது போல பின்தள்ளுவது போல தோன்றுகிறது. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்ல, மதத்தின் அடிப்படையிலும் மூட நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் இங்க நடக்கக்கூடிய முட்டாள்தனங்களும் வெறிகளும் வெறியாட்டங்களும் தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க சொன்னதுல அந்த சம்பவம் கொடூரமான சம்பவம். ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் மாநிலத்துல ஜெய்ப்பூர்ல ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தங்களோட திருமண ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தாருன்றதுக்காக, ஒரு ஊர்வலம் போறதுன்றது எதுக்கு போற? 4 பேர் வேடிக்கை பார்க்கணும்னு தான் ஊர்வலம் போற. இப்ப வேடிக்கை பார்க்க கூடாதுன்னா நீ வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும். அப்ப ரோட்ல நீ ஊர்வலம் போற, அந்த போற ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தாருன்றதுக்காகவே 19 வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை 2 பேர் கூட்டிக்கிட்டு போய் அடிச்சு துணி அவுத்து அவரை பாலியல் ரீதியா வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் மேல சிறுநீர் கழிச்சிருக்காங்கிற செய்தி ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த செய்தி இப்பதான் வெளியில வந்திருக்கு, எனக்கும் அந்த செய்தி இப்பதான் தெரியும். ஆனா இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் 8ஆம் தேதி. ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தங்களோட ஊர்வலத்தை பார்த்தான்றதுக்காக, அவன் தலித் சமூகன்ற ஒத்த காரணத்துக்காக அவனை கூட்டிக்கிட்டு போய் துணி அவுத்து பாலியல் ரீதியா அவனை வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அவன் மேல சிறுநீரை கழிக்கிற அளவுக்கு 2 அயோக்கியனங்க பண்ணியிருக்கிறானுங்க. இவ்வளவு கேவலமான ஒரு சாதிய சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும். இவைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இவைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுதான். ஏன்னா இப்போ அவனுங்க இவ்வளவு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்பதான் விஷயம் வெளியில வந்திருக்கு. இப்ப வெளியில எஃப்ஐஆர் போட்டப்ப கூட இப்ப வரைக்கும் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணல. அந்த அயோக்கியனுங்களை நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கணும். ஆனா சாதி வெறியர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை காவல்துறையும் அரசும் எந்த அரசா இருந்தாலும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஒடுக்கப்படுற இடத்துலயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோன்றதோட விளைவு தான். ஆனா ஒடுக்கப்படுற இடத்துல மட்டுமே ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு அடக்குமுறைகள் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக ஒரு பூனை கூட புலியா மாறும்ல, அப்படி ஒரு காலம் இங்க வரதான் செய்யும். இறுதியாக ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் காக்கை, குருவிகள் அல்லது கால்நடைகளை அத்துமீறி கொண்டால் கூட சட்டத்தின் கரங்கள் அவர்களை பிடிக்கும். ஆனால் இந்த நாட்டினுடைய ஒரு சமூக மாற்றத்துக்காக, நல வாழ்வுக்காக, ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக பல நக்சல் போராளிகள் ரொம்ப மாநிலங்களில் போராடிட்டு வந்தாங்க. அவங்கள ஒரு காலக்கெடு நிர்ணயித்து கொண்டு குத்தாக கொள்வதை பற்றி யாரும் எதுவும் பேசுவது கூட இல்லை. இதை பற்றி தாங்கள் ஆபரேஷன் ககார், அதாவது விடுதலை படத்துல ஒரு டைலாக் வரும், ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட் அப்படின்ட்டு. அதாவது ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட்ன்றது எதை வச்சு வரும்னா, இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட்ன்னு இருந்தது, பச்சை வேட்டை. அது எதுக்காக காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தாங்கன்னா, தண்டகாரண்ய பகுதினா ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா உட்பட அந்த மாநிலங்கள் எல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் தான், சரிங்களா? அந்த காடு மலைகளை யார் வாழ்றாங்கன்னா, லட்சக்கணக்கான பழங்குடிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் இதய பகுதி. அந்த லட்சக்கணக்கான பழங்குடிகள் வாழக்கூடிய அந்த காடு மலைகள் மேல ஆயிரக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படுது. அதாவது அங்க கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது. அந்த கனிம வளங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மன்மோகன் சிங் பீரியட்ல வித்துட்டாங்க. அப்ப அந்த கனிம வளங்களை எடுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய, அதாவது சுரங்கங்கள் தோண்டணும், அங்க இருக்கக்கூடிய மைனிங் நாங்க பண்ணணும், அதையெல்லாம் நோண்டி எடுத்து பணமாக்கணும் அப்படின்னா, கார்ப்பரேட்டுகள் எடுத்துட்டு போகணும்னா அதற்கு தடையா இருக்கிறது பழங்குடிகள். அப்ப அந்த மலைகளுக்கான சொந்தக்காரர்களான பூர்வ குடிகளான பழங்குடி மக்களை, ஆதிவாசி மக்களை காட்டை விட்டு முழுமையாக விரட்டுவதற்கு இந்திய இராணுவ படையும் சிஆர்பிஎஃப்பும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய அனைத்து இராணுவ படைகளும் பட்டாளங்கள் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர்களை அங்கிருந்து வெளியே துரத்தணும்னு நினைக்கும் பொழுது அந்த மக்கள் எதிர்த்து போராடுறாங்க, அவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. யாரு? ஆதிவாசி பழங்குடிகள் சுட்டு கொல்லப்படுறாங்க, பெண்கள் வன்புணரப்படுறாங்க. யாரால? சிஆர்பிஎஃப் மாதிரியான இந்திய இராணுவத்தால கொல்லப்படுறாங்க, வன்புணரப்படுறாங்க. அப்ப இவைகளையெல்லாம் எதிர்த்து அந்த மக்கள் போராடும் பொழுது அந்த பழங்குடி மக்களுக்காகவும் ஆதிவாசி மக்களுக்காகவும் உறுதுணையாக யார் போய் நிக்கிறாங்கன்னா, நக்சல்பாரி தோழர்கள், மாவோயிச தோழர்கள் நிக்கிறாங்க. உன் கையில துப்பாக்கி இருக்கு, என் மக்களை நோக்கி சுடுற, அப்ப என் கையில வெறும் கையா நின்று நான் ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி சுடுறேன்னு அந்த பழங்குடி மக்கள் சிஆர்பிஎஃப் நோக்கி சுடுறாங்க. அவர்கள் ஆயுத போராளிகளாக, மாவோயிஸ்டுகளாக அங்க நிக்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லல, இது எல்லாமே உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் மிக தெளிவா பல இடங்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பா அவருடைய புத்தகம் வாக்கிங் வித் காம்ரேட்ஸ், தோழர்களுடனான பயணம் அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப தெளிவாவே அவங்க எதற்காக இந்த படுகொலைகள் நடக்கப்படுது, எதற்காக மாவோயிச தோழர்கள் அங்க நிக்கிறாங்க, எதற்காக பழங்குடிகள் மாவோயிச தோழர்களோட நிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பழங்குடிகளும் மாவோயிஸ்டுகள் இல்ல, ஆனா மாவோயிஸ்டுகள்ல 90% பேர் பழங்குடிகள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த பச்சை வேட்டைக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் எடுக்கப்பட்டு அந்த பச்சை வேட்டைன்ற நரபலி கொடுக்கக்கூடிய மக்களை கொடுக்கக்கூடிய அந்த ஆபரேஷனை நிறுத்தி வச்ச காலகட்டத்தை மீறி அப்ப காங்கிரஸ் பண்ணாங்க. இப்ப பிஜேபி என்ன பண்றாங்க, அமித்ஷா இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் ககார்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க. ஆபரேஷன் ககார்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, புஷிங் டு த எண்ட், அவர்களை அழித்தொழிப்பதுதான் அதுக்கான அர்த்தம். என்ன சொல்றாங்கன்னா, 2026 மார்ச் 31க்குள்ள ஒட்டுமொத்தமான மாவோயிஸ்டுகளை நாங்கள் அழித்தொழிப்போம் தண்டகாரண்ய பகுதியிலன்னு சொல்லிட்டு தினம் 50 பேர் 100 பேருன்னு சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, நீங்கள் மாவோயிஸ்டுகள் சுட்டு கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாட்டின் பழங்குடிகள், ஆதிவாசிகள், இந்த நாட்டின் மூத்த குடிகள். இதுவரைக்கும் கடந்த 6 மாசத்துல மட்டும் 400 பேருக்கு மேல சுட்டு கொண்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லைன் மாதிரியான இதழ்கள்ல, மேகசின்ல பிளட் ஆன் அவர் ஹேண்ட்ஸ், நம்ம கைகள்ல ரத்தம் உறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவ்வளவு டீட்டெயில்டா கட்டுரைகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. வட இந்தியாக்கள்ல இதற்கு எதிரான பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு அடக்குமுறைக்கு எதிரான குரல்களையும் ஜனநாயக சக்திகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அதை எழுப்பணும்ன்றது காலத்தின் கட்டாயம். ஏன்னா பழங்குடிகள் மீதான ஒரு போர் அறிவிச்சுட்டே இங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே நம்முடைய பழங்குடி மக்கள் 6 மாசத்துல 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க.
இந்தியாவுல இந்திய இராணுவத்தால கொல்லப்பட்டிருக்காங்க. 400 உயிர்கள் கொன்னுட்டு அவங்களோட உடல்களை இங்க வந்து வரிசை அடிக்க வச்சு அவனே வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய நாம அமைதியா இருக்கக்கூடாது. கொல்லப்படுபவர்கள் பழங்குடிகள், ஆதிவாசிகள். எதுக்காக கொல்லப்படுறாங்க? காடுகளை அவங்க காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா அந்த காடுகளை கார்ப்பரேட்டுக்கு இந்த அரசு தாரை வாக்க நினைக்குது. என் காடுகளை நான் கொடுக்க மாட்டேன், நான் பாதுகாப்பேன், மலை எனக்கு சொந்தம்னு பழங்குடிகள் நிற்கும் பொழுது கார்ப்பரேட்டுகளுக்கு தான் இந்த காடுகள்னு இந்த மோடி அரசும் அமித்ஷா அரசும் கொள்ளையடிக்க கொடுக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக பழங்குடிகளும் மாவோயிஸ்டுகளும் நிற்கிறாங்க. மாவோயிஸ்டுகளையும் பழங்குடிகளையும் அழித்தொழித்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த காடுகளையும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க முடியுங்கிற முடிவுக்கு அமித்ஷா கும்பல் வருது. அதனாலதான் இவர்கள் இங்கு சுட்டு கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மாவோயிஸ்டுகள் ஒரு அறிக்கையை வெளிப்படையா விடுறாங்க. என்ன விடுறாங்க அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தை நடத்துன்றாங்க. உன் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த நான் தயார், கண்டிஷனலோட அதாவது சில கண்டிஷனோட நான் உங்க கூட அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்ப நீ அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கு அப்படின்றாங்க. அப்ப நான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதிரில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவமும் அல்லது பாஜக அரசும் அமித்ஷா கும்பலும் இல்ல உன் கூட அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த முடியாது, அத்தனை பேரையும் சுட்டு கொன்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த விதத்துல இது சரி? சொந்த நாட்டு மக்களை, சொந்த நாட்டு பழங்குடி மக்களை கொத்து கொத்தாக 6 மாதத்துல 400 பேருக்கு மேல சுட்டு கொன்னுட்டு அவர்களுடைய உடம்ப வச்சு சிஆர்பிஎஃப்பும் ஸ்பெஷல் போர்ஸும் இந்த இந்திய ஆர்மியும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்குங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. செய்தி வெளியில வருது. செத்து போய் கிடக்கக்கூடிய அந்த பொணங்களை பார்த்து சொந்த பழங்குடி மக்கள், சொந்த நாட்டு மக்களை கொன்னுட்டு அந்த மக்களோட பொணங்களை பார்த்து சிரிச்சு நின்றுட்டு இருக்கிற போட்டோக்கள் வெளியில வருது. யார் சிரிக்கிறா? இந்திய ராணுவம், சிஆர்பிஎஃப். அந்த காடுகளும் மலைகளையும் பாதுகாக்கணும்னு அந்த மூத்த குடிகள் பழங்குடிகள் போராடிக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கை வளத்தை காப்பாற்றணும்னு போராடுறாங்க. அந்த இயற்கை வளம்ன்றது இந்த மண்ணுக்கானது, அடுத்த தலைமுறைக்கானது. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களை நான் சுட்டு கொன்னு அழிச்சு தீத்துருவேன், கார்பரேட்டுகளுக்காக நான் வந்து அத்தனை துப்பாக்கிகளை வந்து இங்க கொண்டு வந்து இறக்கி இருக்கிறேன் அப்படின்னு அமித்ஷா கொக்கரிக்கிறார். அப்படின்னா இதை எதிர்த்து ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய நாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். பழங்குடி மக்கள் மீதான போரை நிறுத்து, மாவோயிஸ்டுகளுடனான அமைதி பேச்சுவார்த்தையை நடத்து, நீ கொல்லப்படுவது இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்ற அழுத்தங்களை நாம் கொடுக்கணும். உண்மையிலே ஃப்ரண்ட்லைன் எழுதியிருக்கிற மாதிரி நம்முடைய கைகளில் எல்லாம் அந்த பழங்குடிகளின் ரத்தம் படிஞ்சிருக்கு. நன்றி. உங்களுடைய பல்வேறு பணிகள் மற்றும் நேர நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றமைக்காக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்.